வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 180 10:8 என்ற விகிதம் 5/10/2023 டிஎன்பிசில கேட்டிருக்கான். இது ரொம்ப ஈஸிங்க. அதாவது 180 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி அதுல 10 பீஸ் உங்களுக்கும் 8 பீஸ் வந்து உங்க அண்ணனுக்கும் வெட்டி கொடுத்துறாங்க. அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற 10 பீஸ் எவ்வளோ, உங்க அண்ணன் கிட்ட இருக்கிற 8 பீஸ் எவ்வளோ, இதான் கேள்வி. புரியுதுங்களா? இப்போ எனக்கு இதுல ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சா உங்ககிட்ட இருக்கிற 10 பீஸ் எவ்வளோன்னு போட்டுடலாம், உங்க அண்ணன் கிட்ட இருக்கிற 8 பீஸ் எவ்வளோன்னு அடுத்த செகண்ட்ல போட்டுடலாம். கரெக்டுங்களா? அப்ப நான் ஒரு பீஸ் எவ்வளோன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்காங்க? உங்ககிட்ட ஒரு 10 பீஸ், உங்க அண்ணன் கிட்ட ஒரு 8 பீஸ், 18 பீஸ் போட்டிருக்காங்க. அந்த 180 ரூபாய்க்கு நம்ம கேக் வாங்கணும் இல்லையா, அந்த 180 18ஆல வகுத்துருங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர. அப்ப இந்த 18க்கு 18 கேன்சல், 10 ரூபான்னு வரும். அப்போ ஒரு பீஸ் 10 ரூபான்னா உங்ககிட்ட 10 பீஸ் இருக்கு, பைட் 100 ரூபாய். அதே மாதிரி உங்க அண்ணன் கிட்ட 8 பீஸ் இருக்கு, ஒரு பீஸ் 10 ரூபான்னா 8 பீஸ் 80 ரூபாய். அப்போ 10, 80 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல கேக் சாப்பிட்டுக்கிட்டே கொஸ்டின் ஆன்சர் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் 5வது டெஸ்ட்ல டி செக்ஷன் தான் பார்க்க போறோம். விகிதத்தில் 6th நியூ புக்கு 2023 ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 14 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 14 கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்து வச்சிருக்கேங்க. மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல 4 கேள்வி ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ, இந்த மாடல் இது போதும். இதை பார்த்தாவே உங்களால எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். முதல் கொஸ்டின் நான் இன்ட்ரோல பார்த்தல, 2வது கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 42வது கேள்வி. சார் 42? அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல எங்க சார் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் பிளேலிஸ்ட் பாருங்க. விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் 2024 குரூப் 4 அப்படின்னே இருக்கும். அதுல மீதி கிளாஸ்லாம் இருக்கும், மறக்காம பாத்துருங்க. ஸோ கொஸ்டின் கவனிங்க. 1:2 என்ற விகிதத்தில் 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 2ஆக பிரிக்கப்பட்டு கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்க. 6th நியூ புக்ல கேட்டிருக்கான். இது இப்படி படிங்க, நல்லா புரிஞ்சுங்க. 63 ரூபாய்க்கு நான் கேக் வாங்கிட்டு வரேன், அத உங்ககிட்ட ஒரு பீஸ் வெட்டி கொடுத்துறேன், உங்க அண்ணன் கிட்ட 2 பீஸ் வெட்டி கொடுத்துறேன். அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பீஸ் எவ்வளோ, அண்ணன் கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, இதான் கேள்வி. இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா? ஏன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் இருக்குது, 63 சென்டிமீட்டர்ல இருக்குது. அதை நான் 2ஆ கட் பண்ண போறேன். ஒன்னு வந்து ஒரு பங்காவும் இன்னொன்னு 2 பங்காவும் கட் பண்றேன். அப்ப அதோட சென்டிமீட்டர் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ இதை நம்ம என்னவா மாத்திக்கலாம்னா கேக்கா மாத்திக்கலாம். நம்ம என்ன பண்றோம், 63 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறோம், அதுல ஒரு பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்றேன், இன்னும் 2 பீஸ் வந்து உங்க அண்ணன் கிட்ட கட் பண்ணி கொடுத்துட்றேன். அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு பீஸ் எவ்வளோ, உங்க அண்ணன் கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டால் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு பீஸும் அண்ணன் கிட்ட இருக்கிற 2 பீஸும் எவ்வளோன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு பீஸோட ரேட் எனக்கு தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். சரி, நான் ஒரு பீஸோட ரேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப 63 ரூபாய் கேக் வாங்கினீங்க இல்லையா, அத ஒரு பீஸ் உங்களுக்கும் அண்ணனுக்கு 2 பீஸும் வெட்டி கொடுத்தீங்க. அப்ப மொத்தம் எத்தனை பீஸ்? 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 பீஸ். அந்த 3 63ஆல வகுத்துருங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, மொத்த பீஸ மொத்த அமௌண்ட்ல வகுத்தா ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ரைட். அப்போ 1 3 3, 1 3 3, 2 3 6, 21 ரூபாய் ஒரு பீஸ். அப்போ ஒரு பீஸ் 21 ரூபானா உங்ககிட்ட ஒரு பீஸ் தான் இருக்கு, அப்ப அது 21. அண்ணன் கிட்ட 2 பீஸ் இருக்கு, ஒரு பீஸ் 21னா 21 21 42, அப்போ 21 42 தான் ஆன்சர். ஆப்ஷன் பில பர்ஃபெக்ட்டா இருக்கு. அடடே, ஈஸியா இருக்குல்ல?
புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? எல்லா கேள்வியும் இப்படிதான் பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்தது 43வது கேள்வி. ரூபனும் கிருஷ்ணனும் ரூபாய் 1250 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் ஒவ்வொருவருடைய பங்கு எவ்வளோன்னு 2019 குரூப் 8 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? ரூபனுக்கும் கிருஷ்ணனுக்கும் 1250 ரூபாவை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு 2 பங்கு, இன்னொருத்தருக்கு 3 பங்கு. அப்படின்னா அவங்க 2 பேர்கிட்ட ரூபன் கிட்ட எவ்வளவு ரூபா கொடுப்பாங்க, கிருஷ்ணன் கிட்ட எவ்வளவு ரூபா கொடுப்பாங்கன்னு கேட்கறான் கொஸ்டின். கரெக்டா? இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்க போறேன்னா கேக்கா மனசுல வச்சுக்க போறேன். அதாவது 1250 ரூபாய்க்கு கேக் வாங்குறேங்க. சரி, இதுல முதல் யாரு? ரூபன். அப்ப முதல்ல இருக்கிற பங்கு தான் ரூபனுக்கு. சரிங்களா? அப்ப ரூபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்ததா கிருஷ்ணன் இருக்கான். கரெக்டுங்களா? கிருஷ்ணனுக்கு 3 பீஸ் வெட்டி கொடுத்துட்றாங்க. புரியுதுங்களா? 1250 ரூபாய்க்கு கேக் வாங்கி ரூபனுக்கு 2 பீஸும் கிருஷ்ணனுக்கு 3 பீஸும் வெட்டி கொடுத்துட்றேன். அப்படின்னா ரூபன் கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, கிருஷ்ணன் கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ? இதான் கேள்வி. புரியுதா? ரைட். இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா ரூபன் கிட்டேயும் கிருஷ்ணன் கிட்டேயும் எவ்வளோ இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க ஒரே ஸ்டெப்பு தான். மொத்த பீஸ் எவ்வளோ? ரூபன் கிட்ட 2, கிருஷ்ணன் கிட்ட 3, மொத்தம் 5 பீஸா? அப்போ அந்த 5ஆல வகுத்துருங்க. மொத்தம் 1250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இல்லையா? அதில் 5 வகுக்கிறோம். ஏன்னா ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? புரியுது. 1 5 5 2 10, மீதி 2 இருக்கு இல்லையா? அப்படி போடுங்க. 5 25 250 ரூபா. கரெக்டா? ஒரு பீஸ் 250 ரூபான்னா ரூபன் கிட்ட 2 பீஸ் இருக்குது. 250 250 500. அடடே. அடுத்தது கிருஷ்ணன் கிட்ட 3 பீஸ் இருக்குது. அப்போ 250 250 500 500 250 750. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. அடாடாடாடா, 500 750 பர்ஃபெக்டா ஆப்ஷன் ஏழு இருக்கு. தெளிவா புரியுதுங்களா? சூப்பர்பா, பரவாயில்லையா? சிம்பிளா தான் பாக்குது. கண்டிப்பா சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க. 2019 டிஎன்பிசியில், 2019 குரூப் 1 டிஓ எக்ஸாமில், 2019 குரூப் 7 எக்ஸாம்லன்னு அடிக்கடி இந்த சம் அப்படியே டைரக்டாக கேட்டிருக்காங்க. என்னன்னா 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பனை 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. ஒவ்வொன்றின் நீளம் அப்படின்னு கேட்டா. புரியுதா பாருங்க? ஒரு ரிப்பன், ஊதா கலர் ரிப்பன் மாதிரி வச்சுங்க. அது வந்து 24 மீட்டருக்கு தாங்க. அது ஒருத்தருக்கு 3 பங்கும், இன்னொருத்தருக்கு 2 பங்கும், இன்னொருத்தருக்கு 7 பங்கும் வெட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒவ்வொருடைய பங்கு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இந்த கொஸ்டினை நீங்க இப்படியே உருமாத்துங்க. 24 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கின்னு வரேன். சரி, அதை உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா நம்ம ஏ பின்னு வச்சுக்கலாம். பேரை ஏ பி சி. அவன் கொடுக்கல கொஸ்டின்ல, நம்மளா வச்சுக்கலாம். சரிங்களா? ஏவுக்கு 3 பீஸு, பிக்கு 2 பீஸு, சிக்கு 7 பீஸ். அதாவது 24 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கின்னு வந்து ஏ கிட்ட 3 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன், பி கிட்ட 2 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன், சி கிட்ட 7 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன். அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, சி கிட்ட இருக்கிற 7 பீஸ் எவ்வளோ? இதாங்க கேள்வி. புரியுதா? புரியுது. இப்போ எனக்கு ஒரு பீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சா போதும், யார்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சலாம். கரெக்டா? அப்போ நான் ஒரு பீஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்? மொத்த பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மொத்த பீஸ் எவ்வளோ? ஏ கிட்ட 3, பி கிட்ட 2, சி கிட்ட 5, 7. 7 3 5, 5 ஒரு 2, சாரி 7 3 10, 10 ஒரு 2 12. கரெக்டா? 12 பீஸ் மொத்தம். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறேன்? 12 மொத்தம் எவ்வளோக்கு வாங்கிக்கிறோம்? 24 ரூபாய்க்கு கேக் வாங்கணும். அதில் 12 வகுத்துருங்க, மொத்த பீஸோட எண்ணிக்கை. கரெக்டா? புரியுதுங்களா? ஸோ இப்படி வகுத்தா எனக்கு ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? புரியுது. அப்போ ஓர் 12 12 ஈர் 12 24, 12 24 2 வேற. சரிங்களா? அப்போ ஒரு பீஸோட விலை 2 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோதான் ஸ்டெப்பே. அப்போ ஒரு பீஸ் 2 ரூபான்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குங்க. அப்போ ஒரு பீஸ் 2 ரூபான்னா 3 6 ரூபாய். கரெக்டா? ரைட். பி கிட்ட 2 பீஸ் இருக்குது, ஒரு பீஸ் 2 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 4 ரூபாய். சூப்பர். சி கிட்ட 7 பீஸ் இருக்குது, ஒரு பீஸ் 2 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே 14 ரூபாய். ஸோ 6 4 14 ஆப்ஷன் ஏ தான்
சரியான விடை. அடாடாடாடாடா, தெளிவா புரியுதுங்களா? ஸோ மேட்ரே என்னன்னா, மொத்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு பீஸ் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருந்தான் அப்படின்னாவே இந்த பீஸ் மொத்தத்தையும் கூட்டிங்க 10ன்னு வரும். இந்த 10 24ஆல் வகுத்துருங்க. ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா இந்த 3ஆ கூட 2ஆ கூட 7ஆ கூட பெருங்க. அவ்வளோதான் ஷார்ட் கட்டு, ஃபினிஷ். புரியுதா? புரியுதுங்க, சூப்பர்பா. இதாகி சொல்கிறேன். அடுத்தது இந்த கேள்விலாம் உங்களுக்கு ஹோம் மார்க்காக கொடுக்க போகிறேன். 4 கேள்வி. இன்னும் நான் ஒரு 2 சம்மு நடத்திட்டு அது சொல்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்க, 49வது கேள்வி. 4 கேள்வி ஹோம் மார்க் இருக்குது, நான் சொல்கிறேன். சரிங்களா? 1,21,000 பேர் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்கள் பெண்கள் 6:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஆண்கள் எத்தனை பேர் அக்கிராமத்தில் உள்ளனர்? 13/5/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். அதாவது ஒரு கிராமத்துக்கு போனால் 1,21,000 பேர் இருக்கிறாங்க. சூப்பர். அதில் ஆண்கள் இங்கே பாருங்க, முதல் ஆண்கள் கொடுத்துருக்கான், 2வது பெண்கள் கொடுத்துருக்கான். எப்பவுமே இங்கே முதல் கொடுத்தா ஆண்கள் பெண்கள்னு கொடுக்குறான் இல்லையா? அப்போ ரேஷியோவும் ஆண்கள் 6 பெண்கள் 5 மாற்றிலாம் போட்டிங்கன்னா தப்பாயிடும். சரிங்களா? இங்கே ஆண்கள் கொடுத்தா முதல் ஆண்கள்னா 6 ஆண்கள், 2வது பெண்கள்னா 5 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஜஸ்ட் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கேள்வி என்ன சொல்றான்னு பார்த்தா ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்கான். நம்ம 2மே கண்டுபிடிக்கலாம். ஆண்களை கரெக்டாக போட்டுடலாம். சரிங்களா? ரைட். அதாவது இதை எப்படி தெரியுமா மாற்றிப்போம்? நம்ம கேட்க மாற்றிப்போம். 1,21,000 ரூபாய்க்கு கேக்கு வாங்குறாங்க. அப்படிங்கப்பா, பணக்கார போகிறது. 1,21,000 ரூபாய்க்கு கேக்கை வாங்கி அதில் வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் இருங்க, இங்கே கீழே இங்கே இருக்கிற மேலே தலை மேலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெட்டி கொடுக்க போகிறேன். ஆண்களுக்கு 6 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன். இருக்கு பாருங்க. பெண்களுக்கு 5 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன். அப்படின்னா இதில் இருக்கிற ஆண்கள் 6 பீஸ் வச்சிருக்காங்க இல்லையா? அது எவ்வளோ? பெண்கள் 5 பீஸ் வச்சிருக்காங்க இல்லையா? அது எவ்வளோ? நம்ம 2மே தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் கொஸ்டின்ல ஆண்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம 2 கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஆண்கள் எதுவும் அதை டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகேவா? ரைட். இப்போ ஆண்கள் கிட்ட 6 பீஸ் இருக்கு, பெண்கள் கிட்ட 5 பீஸ் இருக்கு. ஒரு பீஸ் எனக்கு தெரிஞ்சாதான் 6 பீஸ் எவ்வளோ 5 பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் ஒரு பீஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? மொத்த பீஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஆண்கள் கிட்ட 6 பெண்கள் கிட்ட 5ன்னா 11 பீஸ். இந்த 11 பீஸை எவ்வளவு நீங்க வாங்கினீங்க கேட்க 1,21,000 ரூபாய். அதில் வகுத்துணுங்க. அப்படி வகுத்தா ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? ஓர் 11 11 ஓர் 11 11. கரெக்டா? 12ல் 11 போயிடுச்சு, மீதி 1 இருக்கும், பக்கத்தில் போட்டுங்க. 1 1. சரிங்களா? அப்போ இது ஓர் 11 11. அந்த 3 0 அப்படியே இருக்கும். 11,000. ஓகேங்களா? ஒரு பீஸ் 11,000 ரூபாய். ஓட்டேங்கப்பா, ஒரு பீஸ் 11,000 ரூபாய்னா ஏ கிட்ட 6 பீஸ் இருக்குது. 6 11ங்க. 11னா கூட 6 பேருன்னா 66. 66,000. அவ்வளோதான். ஆண்கள் கிட்ட 66,000 ரூபாய் கேக் இருக்குது. பெண்கள் கிட்ட 5 பீஸ் இருக்கு. ஒரு பீஸ் 11,000. 11னா கூட 5 பேருன்னா 55. அப்போ 55,000 பேர் 55,000 ரூபாய் கேக் இருக்குது. அவ்வளோதான். புரியுதா? அப்போ ஆண்கள் கிட்ட 66,000, பெண்கள் கிட்ட 55,000. இப்போ கேள்வி என்னன்னு பாருங்க, ஆண்கள் மட்டும்தான் கேட்டுக்கிறான். அப்போ ஆண்கள்னா 66,000. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆக்சுவலி ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, பெண்கள் கேட்டான். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆண்கள் பெண்கள் 2மே கண்டுபிடிச்சா 2மே இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருந்தா 66,000 55,000 கொடுப்பான். ஆனால் இவன் எதை கேட்குறானோ அதை மட்டும் போடுங்க. மாற்றி ஷேடோ பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். புரியுதுங்களா கொஸ்டினே? ரைட். ஒன்றும் பெரிய கொஸ்டின் கிடையாது. அவன் கேட்கறது மட்டும் எந்த ஏரியா கேட்குறான்னு பாருங்க, யாரை கேட்குறான்னு. அவ்வளோதான். ஆனால் 2மே கண்டுபிடிக்கிற மாதிரி வாங்க. ஏன்னா சம்டைம் 2மே கேட்குறான் இல்லையா? அப்போ ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்க. அடுத்தது என்னப்பா அது இவ்வளோ பெரிய கேள்வி? 20/4/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டால், குமாரிடம் ரூபாய் 600 உள்ளது. பரவாயில்ல, பணக்காராகிறாரு. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையே 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். எனில் இருவருடைய பங்கு எனில் இருவரின் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும், எவ்வளவு? அதாவது இந்த கொஸ்டின் புரிஞ்சுங்க. இந்த குமார் மாமா 600 ரூபாய் ஜோபில் வச்சுங்கிறாரு. சரி,
அவங்க வீட்டில் 2 பாப்பாங்குது, ஒன்று விமலான்னு இன்னொன்று யாழினின்னு 2 பாப்பாக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த 600 ரூபாவை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாரு. இதில் வந்து விமலா கிட்ட 2 பங்கும் யாழினி கிட்ட 3 பங்கும் கொடுக்குறாரு. இப்போ இதில் யாருக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும் அது பார்த்தே சொல்லல. ஏன்னா 2 3ன்னா 3 பங்குக்கிறவங்க கிட்ட தான் அதிகமாக கிடைக்கும், யாழினி கிட்ட தான் அதிகமாக கிடைக்கும். அவன் என்ன கேள்வி கேட்குறான்னா, யாருக்கு அதிகமாக கிடைக்கும், அது எவ்வளோ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். புரியுது, ஆனால் புரியலையே. வாங்க கேக் சாப்பிட்டுன்னு ஆன்சர் போடுவோம். முதல்ல நம்ம கொஷின் போட்டுருவோம், ஆன்சரை கொண்டு வந்துடுவோம், அப்புறம் ஆப்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணலாம். சரியா? அப்போ இப்போ பாருங்க, 600 ரூபாய்க்கு கேக்கை வாங்குறேன். சரி, இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு விமலா யாழினின்னு 2 பேர் இருக்காங்க, கரெக்டு தானுங்க? எஸ், யாழினின்னு 2 பேர் இருக்காங்க. இதில் விமலா கிட்ட 2 பீஸும் யாழினி கிட்ட 3 பீஸும் வெட்டி கொடுக்குறேன். அதாவது குமார் மாமா 600 ரூபாய்க்கு கேக்கு வாங்கிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பாப்பா விமலாவுக்கும் யாழினிக்கும் இந்த 600 ரூபாய் கேக்கே வெட்டி கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறான்னு கேட்டால் விமலா கிட்ட 2 பீஸ் வெட்டி கொடுக்குறாரு, யாழினி கிட்ட வந்து 3 பீஸ் வெட்டி கொடுத்து சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது விமலா கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, யாழினி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ரைட்டா? ரைட். இப்போ எனக்கு 1 பீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் 2 பீஸ் 3 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் 1 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், மொத்த பீஸை கூட்டணும். 3 2 கூட்டினா 5 பீஸ். 5 நீங்கள் எவ்வளோ கேக் வாங்கினீங்க, 600 ரூபாய்க்கு, அதில் வகுத்துருங்க. வகுத்த என்ன வரும், 1 பீஸோட ரேட்டு வரும். 1 5 5, 5 50, 12 5 60, இந்த 0 அப்படியே போட்டால் 120 ரூபா. 1 பீஸ் 120 ரூபான்னா ஏ கிட்ட 2 பீஸ் இருக்குது, அதாவது விமலா கிட்ட. சரிங்களா? விமலா கிட்ட 2 பீஸ்னா 240 ரூபா. இங்கே இட்டுமா 240 ரூபா. விமலா கிட்ட இருக்கிற 2 பீஸ் 240 ரூபா. யாழினி கிட்ட இருக்கிறது 3 பீஸுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 240 கூட ஒரு 120 கூட்டினாவே முடிஞ்சது இல்லையா, 360 ரூபா. கரெக்டா? புரியுதுங்களா? ஜஸ்ட் 3 கூட 120 பெருகிட்டேன். இல்லை 120 120 240 240 ஒரு 120 360. ரைட்டுங்க. இப்போ நமக்கு ரேட் தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன கொஷின் தெளிவாக புரிஞ்சுங்க, இங்கே வாங்கலேன். அதாவது ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறான்னா, விமலாவிற்கும் யாழினியை விட, விமலாவுக்கு யாழினியை விட 240 ரூபாய் அதிகமாக இருக்குதுன்றாங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, யாழினிக்கு தான் 360 ரூபா கிடைக்குது, விமலாவுக்கு 240 ரூபா தான் கிடைக்குது. அப்போ யாழினிக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு புரியுதா? அப்போது இவனே பாருங்களேன், விமலாவுக்கு யாழினியை விடன்றான். அப்போ இது கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? ஏன்னா விமலா கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த கண்டிஷனே நான் போகல, இதோட நிறுத்திக்கிட்டேன். அடுத்ததுங்க பாருங்க, யாழினிக்கு விமலாவை விட 240 ரூபா அதிகமாக இருக்குது. ரைட்டு, யாழினிக்கு விமலா விட அதிகமாக தான் இருக்குது. ஆனால் 240 பார்த்தா நீங்களே பாருங்களேன், அதாவது விமலா கிட்ட 240, யாழினி கிட்ட 360, 2 பேருக்கு வித்தியாசம் எவ்வளோ, 120 ரூபா. கரெக்டா? அப்போ யாழினி கிட்ட 120 ரூபா அதிகமாக இருக்குது. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், கண்டிஷன் கரெக்டு, யாழினி கிட்ட அதிகமாக இருக்குது விமலாவை விட, ஆனால் 240 ரூபா அதிகன்றான். அப்போ இது தப்பு. கரெக்டா? அடுத்தது சியை பாருங்க, விமலாவிற்கு யாழினியை விட 120 ரூபா அதிகமாக இருக்குது, அதாவது விமலா கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த கண்டிஷனே தப்பு, தூக்கி போடுறேன். லாஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்க, யாழினிக்கு விமலாவை விட 120 ரூபா அதிகமாக இருக்குது. கரெக்டு? இதை பாருங்க, இப்போ தான் நம்ம பார்த்தோம், யாழினி கிட்ட அதிகமாக இருக்குது, எவ்வளோன்னு பார்த்தா 120 ரூபா. பர்ஃபெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பாருங்க, ரொம்ப எளிமை. ஆனால் உங்களுக்கு குழப்பத்துக்காக இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? புரியுதுப்பா. இப்போ நான் ஹோம் எக்ஸாம் கொடுக்குறேன், கட்டன்னு போடுறீங்க. சரிங்களா? நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே அங்கே கமெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரைட்டு. 45வது கேள்வி. 45வது கேள்வி 6th நியூ புக்கில் இருக்குது. 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 3:4, ஐயோ இது நான் ஆல்ரெடி நத்திட்டேன், என்னடா இது நத்தினதே ஹோம்ஒர்க்கை ஊத்தன அர்த்தம். 1 செகண்ட், நத்திட்டேன்னு பார்த்துட்டு வரேங்க. இல்லை நத்தலை தானே, இல்லைப்பா நத்திட்டுனா இல்லையா, அது நத்தலன்னு தான் நினைக்கிறேன். எஸ், ஓகே, எனக்கே புரியலையே. சரி ரைட்டு, நீங்களே போடுங்க, நத்திட்டுனான்னு எனக்கே தெரியல.
63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோடு துண்டை 3:4 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் கோடு துண்டுகளின் நீளத்தை காண்க. 6th நியூ புக்கில் கேட்டிருக்கான். ஆப்ஷன் ஏ 27 36, பி 36 27, சி 27 35, டி 24 36. மறக்காம கமெண்ட் பண்றீங்க. புரியும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது இது 6th நியூ புக் பேக்கில் இருக்குதுங்க. என்னன்னா 47வது கேள்வி, 1600 ரூபாவை ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? இதுல நீங்க ஏவும் பியும் கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டு இவன் யாரை கேட்கறான்னு பாருங்க. பி மட்டும் தான் கேட்கறான். அப்ப பியோட அமௌண்ட் என்னன்றத பாருங்க. ஆப்ஷன் ஏல 480, பில 800, சில 1000, டில 200. கண்டிப்பா ஏ கிட்ட இருக்கிற அமௌண்ட்டும் இருக்கும், பி கிட்ட இருக்கிற அமௌண்ட்டும் இருக்கும். கேர்ஃபுல்லா போடுங்க. இந்த மாதிரி ஒருத்தரா கேட்டா பார்த்து போடுங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது 47வது கேள்விங்க. 47வது கேள்வி என்ன சொல்றான்னு பார்த்தா, ரூபாய் 800 அன்பு மற்றும் ஹரி என்ற நபர்களுக்கு 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் அன்பிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? 2022 டெட் பேப்பர் 1ல கேட்டிருக்கான். என்ன சொல்றான்? 800 ரூபாய் இருக்குது, அது அன்புக்கு 2 பீஸும் ஹரிக்கு 3 பீஸும் வெட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா அன்புக்கு எவ்வளோ பீஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்க ஹரியும் அன்பும் கண்டுபிடிச்சிருங்க. 2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டு எது அன்புக்குரிய அமௌண்ட்டோ அதை பர்ஃபெக்டா போடுங்க. ஆப்ஷன் ஏ 320, பி 350, சி 300, டி 400. அடுத்தது 48வது கேள்வி உங்களுக்கான ஹோம்வொர்க்ஸ் தான். கணேஷ் என்பவர் ரூபாய் 800 வைத்துள்ளார். அத்தொகையை 3:5 என்ற விகிதத்தில் உமா மற்றும் வேணிக்கு பிரித்து கொடுக்கிறார். ஒருவர் பெறும் அதிக தொகை எவ்வளவு? இது ரொம்ப ஈஸிங்க. 2022 டெட் பேப்பர் 1ல கேட்டிருக்கான். அதாவது யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம இந்த மாடல் ஆல்ரெடி சொல்லிட்டோம். கேர்ஃபுல்லாக போடுங்க கொஸ்டினுக்கு. ஆப்ஷன் ஏ 300, பி 100, சி 200, டி 500. மறக்காம 4 கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்றீங்க. சரிங்களா? அடுத்தது இதை பார்த்தாச்சு. அடுத்ததா இங்க வந்துருவோம். ரைட். இது கொஞ்சம் வேற மெத்தேடுங்க. என்னன்னா டோட்டல் அமௌண்ட் கொடுக்காம, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு எல்லாத்துலயுமே மொத்த அமௌண்ட்டை கொடுத்துருவான். 1000 ரூபாய்க்கு கேக் வாங்கணும், 800 ரூபாய்க்கு கேக் வாங்கணும், 1620 ரூபாய்க்கு கேக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டான். இப்போ இந்த மெத்தேடு வந்து உள்ளால இருக்கிற ஒரு இது கொடுத்துருப்பான். எப்படின்னா நீங்களே பாருங்களேன். ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 5:6. மாணவர்களின் எண்ணிக்கை 30 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸிங்க. அதாவது ஒரு வகுப்புல பாய்ஸும் கேர்ள்ஸும் இருக்காங்க. பாய்ஸ் கிட்ட 5 பீஸ் கேக்கு வெட்டி தராங்க. கேர்ள்ஸ் கிட்ட 6 பீஸு கேக்கு வெட்டி தராங்க. இப்போ ஏதோ ஒரு ரூபாய்க்கு கேக் வாங்கியிருக்காங்க இல்லையா, அது எவ்வளோன்னு சொல்லலை. அதுக்கு மாற்றா இங்க பாருங்க, ஆண்கள் கிட்ட இருக்கிற இந்த 5 பீஸோட ரேட் 30 ரூபான்னு சொல்லிட்டான். புரியுதா பாருங்க? மாணவர்களின் எண்ணிக்கை 30. மாணவர்கிட்ட எத்தனை பீஸ் இருக்கு? பாய்ஸ் கிட்ட 5 பீஸ். இந்த 5 பீஸ் 30 ரூபான்னா கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோன்னு கேட்கலாம், அல்லது அந்த கேக்கோட மொத்த ரேட் எவ்வளோன்னு கேட்கலாம். 2 விதமான கேள்விகள் கேட்பாங்க. ரெண்டுமே ஈஸி தான், நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம். சரியா? புரியுதுங்களா சொல்றது? ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க. பாய்ஸ் கிட்ட வந்து 5 பீஸ் கேக் வெட்டி கொடுத்துட்றாங்க, கேர்ள்ஸ் கிட்ட 6 பீஸ் கேக் வெட்டி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இதுல ஆண்கள் 5 பீஸ் கேக் வச்சிருக்காங்க இல்லையா, அதோட ரேட் 30 ரூபான்னு சொல்லிட்டான். அப்படின்னா பெண்கள் 6 பீஸ் வச்சிருக்காங்க, அது எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம் ஒரு கொஸ்டின். அல்லது மொத்த ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போடல அந்த மாதிரி. புரியுதா? புரியுது. அப்போ இதுக்கு என்னன்னா நீங்களே யோசிங்களேன். ஆண்கள் கிட்ட 5 பீஸ் இருக்கு, அது 30 ரூபாவும். அப்போ 5 பீஸ் 30 ரூபான்னா ஒரு பீஸ் எனக்கு தெரிஞ்சா கணக்கு ரொம்ப ஈஸிங்க. அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? நீங்களே யோசிங்க. 5 பீஸ் 30 ரூபாங்க. அப்போ ஒரு பீஸ் கண்டுபிடிங்கன்னா அந்த 5ஆல வகுத்தல. ஆமா, சூப்பரு. அப்போ ஓரஞ்சு 5, 6 30. அப்போ ஒரு பீஸ் 6 ரூபாங்க. கரெக்டா? தெளிவா புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சிருச்சுன்னா பெண்கள் கிட்ட கேர்ள்ஸ் கிட்ட 6 பீஸ் இருக்கு. ஒரு பீஸ் 6 ரூபாய்னா 6 6 36 ரூபாய். அப்ப பெண்கள் கிட்ட இருக்கிற 6 பீஸ் 36. புரிஞ்சிருச்சா? ஓகே, சூப்பர். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். அவ்வளவுதான். இருங்க, இங்க பாருங்க, மாணவிகள் தான் கேட்டிருக்கான். மாணவிகள் எத்தனை? 36. ஆப்ஷன் ஏதான் சரியான விட. இதே சில கணக்குல என்ன கேட்பான்னா மொத்தம் எவ்வளோ, மொத்தம் ஸ்டூடெண்ட் எவ்வளோன்னு கேட்பான். அப்போ இந்த 36ஐயும்
30 கூட்டினா 66 பேர். புரியுதுங்களா? எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். கேக் வச்சுக்கிட்டே போடலாம். கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் எனக்கு புரியலன்றத சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸில் அது நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இது 15/3/2023 கேட்டிருக்கோம். சிம்பிள். ஒரு உலோக கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 5:3. அவ்வளவு கலவையில் தாமிரத்தோட எடை வந்து 30.5 கிராம். அப்போ துத்தநாகத்தோட எடை எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். இப்போ போன கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தா, ஒரு வகுப்பில் மாணவர்கள் இருக்காங்க, மாணவிகள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் என்ற வீதத்தில் இருக்காங்க. மாணவர்கள் வந்து 30 பேர், மாணவிகள் எத்தனை பேருன்னு கேட்டான். அதே மாதிரி தான் இங்கேயும் இது உலக கலவைன்னு சொல்லிட்டான். இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா கேக்காக மாற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு கேக் வாங்கிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமிர பயப்புள்ளிக்கு வந்து எத்தனை பீஸ் தோருக்கு பாருங்க. முதல் 5 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்புறம் துத்தநாக பாயப்புள்ளிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? துத்தநாகம். ஓகே. துத்தநாகத்துக்கு வந்து நான் எத்தனை பீஸ் வெட்டி தரேன்னா 3 பீஸ் வெட்டி தரேன். சரிங்களா? ரைட். அப்படின்னா இப்போ மொத்தம் நம்ம கேக் வாங்கினது எவ்வளோன்னு சொல்ல, இதில் தாமிர பயப்புள்ள வச்சுங்குது இல்லையா, இந்த 5 பீஸு, அதோட விலை வந்து 30 ரூபாய் 50 பைசாங்க அப்படின்னு சொல்லிட்டான். 30.5 கிராம். புரியுதா? தாமிரம் கிட்ட 5 பீஸ் கேக் இருக்கு. அது எவ்வளோன்னு கணக்கு பண்ணா 30 ரூபாய் 50 பைசா இருக்குதான். சரிங்களா? அப்படின்னா இப்போ என்ன கேள்வி கேட்கலாம்? துத்தநாகத்துக்கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோன்னு கேட்கலாம், அல்லது இதோட மொத்த கேக்கோட விலை எவ்வளோன்னு கேட்கலாம். புரியுதுங்களா? புரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 30.5ன்றது தாமிரத்துக்கிட்ட இருக்கிற 5 பீஸோட விலை. கரெக்டா? அப்போ 5 நாங்கள் வகுத்துட்டா ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டானுங்க? 5 பீஸ் 30,000 ரூபாய், 30 ரூபா 50 பைசா. அப்போ ஒரு பீஸ் எவ்வளோன்னு பார்த்தா இதே இங்கே புள்ளிகளோடையான அடிக்க முடியும். ஓரஞ்சு 5, ஆரஞ்சு 30. இந்த புள்ளி அப்படியே இருக்கட்டும். ஓரஞ்சு 5 அடிக்க முடியலன்னா புள்ளியெல்லாம் நீக்கிட்டு பண்ணலாம். பட் டேரெக்டாக அடிக்கிற மாதிரி இருக்கிறதால நான் புள்ளிலாம் நீக்கலை. அப்போ 6.1 ரூபாங்க. 6.1 ரூபா. கரெக்டா? புரியுதுங்களா? புரியுது. இப்போ ஒரு பீஸ் 6.1ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ துத்தநாக கிட்ட 3 பீஸ் இருக்கு. 3 பீஸ் எவ்வளோன்னா உங்களுக்கு பெருகு தரனா கூட 6.1 6.1 6.1 மனசுலேயே கூட்டி பாருங்க. 3 வருமா? இந்த புள்ளி அப்படியே இருக்குமா? 6 3 18 18 ரூபாய் 30 பைசா. முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? 18 ரூபாய் 30 பைசா. இங்கே பாருங்க, 18 ரூபா 30 பைசா. பர்ஃபெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு போய் கஷ்டப்படுறீங்க. மேபி மொத்தம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இந்த 18.3யும் 30.5 கூட்டி ஆன்சரை போடணும். அவ்வளோதான். சரிங்களா? அதுவும் கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கும். அவன் என்ன கேட்குறான்னு பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. தெளிவாக புரியுதுங்களா? புரியுதுப்பா. அடுத்த கேள்விக்கு போய் விடுவோம். அடுத்தது 54வது கேள்வி. இங்கே பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அழிச்சுட்றேன். அடிச்சுட்டு ஒரு பையில பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகள் விகிதம் 4:3:5. அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40. அப்போ மொத்த பந்துகள் பார்த்தீங்களா? போன கொஸ்டின் மாதிரி தான். இதுலேயும் எப்படி வேணாலும் கேட்கலாம். இது எப்போ கேட்டேன்னா 1/5/2023 கேட்டிருக்கான். அதாவது ஒரு பையில பச்சை, மஞ்சள், அதுக்கப்புறம் கருப்பு இருக்குதாங்க பந்துங்க. சரிங்களா? இது நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா முதல் ரேஷியோ போட்டுறேன். அவனே 4:3:5ன்னு கொடுத்துட்டான். கரெக்டாக? 4:3:5. ரைட். அதாவது பச்சைக்கு 4 பீஸ் கேக் வெட்டி தரேன், மஞ்சள் பையனுக்கு 3 பீஸ் கேக் வெட்டி தரேன், இந்த கருப்பு பாயப்புள்ளிக்கு 5 பீஸ் கேக் வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் இந்த கருப்பு பையன் இருக்கான் இல்லையா, கருப்பு பையன்கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது? 5 பீஸ். அது 40 ரூபான்னு சொல்லிட்டான். சரிங்களா? புரியுதா பாருங்க? 5 பீஸ் 40 ரூபாய் அப்படின்னா மஞ்சள் பையன்கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோன்னு கேட்கலாம், பச்சை பையன்கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோன்னு கேட்கலாம், அல்லது மொத்தம் எவ்வளோ கேக்கோட விலைன்னு கேட்கலாம். கரெக்டா? எல்லாமே ஈஸிங்க. மனசுலேயே பாருங்க. 5 பீஸ் 40 ரூபான்னா ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டா ஈஸி. ஒரு பீஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? அந்த 5 பீஸ் 40 ரூபான்னு சொன்னோம் இல்லையா, 5 அளவுக்கு தான் ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? அப்போ ஓரஞ்சு 5 8 5 40. அப்போ 8 ரூபாங்க. ஒரு பீஸ் 8 ரூபான்னா மஞ்சள் பையன்கிட்ட, மஞ்சள் தானே ஃபர்ஸ்ட் பச்சையா, சரி பச்சை பையன்கிட்ட 8 பீஸ் இருக்குது, அடுத்தது மஞ்சள் பையன்கிட்ட 3 பீஸ் இருக்குது. இதாக கூட பெருகிட வேண்டியது தான். 4 8 என்ன
அவ்வளோதான், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ 4 8 என்னங்க அப்படியே மனசுலேயே போருங்க பார்க்கலாம். 4 8 8 16 16 16 32 சாமி ரைட்டு. அப்போது பச்சை கிட்ட 32 ரூபாய்க்கு கேக் இருக்கு. மஞ்சள் கிட்ட 3 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் 8 ரூபாய்னா 3 8 24 ரூபாய்ங்க. சரிங்களா? அப்போ 24 எழுதிக்கிட்டேன். இப்போ கேள்வி என்ன கேட்குறான்? யாருன்னா ஒருத்தர் கேட்டால் ஆன்சர் போட்டுடலாம். இவன் என்ன கேட்குறான்னா மொத்த பந்துகளோட எண்ணிக்கை. ஸோ மொத்தம் எவ்வளோ கேக்கோட ரேட்டுன்னு கேட்டிருக்கான். அப்போது இந்த 40 32 24 மூணுத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம். 96 வரும். அப்போ 96 ரூபாய். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா அந்த மெத்தேடு? ரைட்டு, முதல் மெத்தேடு முடிஞ்சிச்சுங்க. இதில் எப்படி கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டாவே ஈஸி. அடுத்தது ஒரு கிரிட்டிக்கலான கொஷின். நிறைய பேர் இதை தப்பு தான் பண்ணுவீங்க, தெளிவாக சொல்கிறேன். 54வது கேள்வி பாருங்க. ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு 21,000, சேமிப்பு 7/2/2021. கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதாவது நல்ல கவனிங்களேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு இந்த கொஷினில் என்ன சொல்கிறான் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. முதல்ல என்ன சொல்கிறான்? வரவு கொடுத்துட்டான். வரவு, அதுக்கப்புறம் செலவு. சரிங்களா? வரவு செலவோட விகிதம் 7:6. அதாவது வரவுக்கு 7 பீஸ் கேக்கு வெட்டி தரேன், செலவுக்கு 6 பீஸ் கேக்கு வெட்டி தரேன். இதில் வரவு கிட்ட 21,000 ரூபாய் இருக்கு. ஐ மீன் வரவு கிட்ட இருக்கிற 7 பீஸ் 21,000 ரூபான்னு சொல்லிட்டான். அப்போ செலவு கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு கேள்வியாக கேட்கலாம், இல்லை மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கலாம். ஆனால் இதில் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, நான் சொல்கிறேன் கவனிங்க. அப்போது 7 பீஸ் 21,000ன்னு கொஷினில் கொடுத்துருக்கான். அப்போ 7 பீஸ் 21,000னா ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா 6 பீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 21,000 7ஆல் வகுத்துறேன். ஏன் சார்? அப்போ தான் ஒரு பீஸ் கண்டுபிடிக்க முடியும். 1 7 7 3 7 21 3000ங்க. கரெக்டா? கரெக்ட். அப்போ ஒரு பீஸ் 3000னா செலவு கிட்ட 6 பீஸ் இருக்குது. 6 3 18, அந்த 3 0 போட்டா 18,000. அப்போ வரவு கிட்ட 21,000 ரூபாய் கேக் இருக்கு, செலவு கிட்ட 18,000 ரூபாய் கேக் இருக்குது. ரைட்டு. இப்போ கேள்வி என்னன்னா, ஒன்று செலவு மட்டும் கேட்டிருந்தா 18,000 போட்டுடலாம், இல்லை மொத்த அமௌண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா 21,000த்தையும் 18,000த்தையும் கூட்டி போட்டுடலாம். ஆனால் சேமிப்புன்னு கேட்டாங்க. நல்லா புரியுதா பாருங்க. சேமிப்பா கொஷின்ல இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா இதை அப்படியே கொஞ்சம் யோசிங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 சொல்லிட்டான். இதுல செலவு வந்து பாருங்க, வரவுன்னு சொல்றோம் இல்லையா, வரவு வந்து பார்த்தீங்கன்னா 21,000 நீங்க சம்பாதிக்கிறீங்க. அதுல செலவு 18,000 ரூபாய். மீதி என்ன பண்ணீங்க? மீதி சேமிச்சு தான் வைப்பேன். அதான் என்னன்னு கேட்குறான். அடாடாடாடா, அப்போ 21,000 18,000 கழிச்சா 3,000 கிடைக்கும். அதுதான் சேமிப்பு. புரியுதா? வரவு 21,000, அதுல செலவு 18,000 பண்ணிடுங்க. மீதி இருக்கிற ரூபாய் என்ன பண்ணீங்க? சேமிச்சு தானே வைப்பீங்க. ஆமா, அதுதான் கேள்வி கேட்டிருக்கான். அப்ப 21,000த்துல 18,000 கழிச்சா 3,000. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப எளிமைங்க. மெத்தேடு புரியுதா? இந்த மெத்தேடு புரிஞ்சா இந்த டு ஃபைண்ட் கொஸ்டின் எப்படி கேட்கறான்னு ஒரு முறை பாருங்க, டக்குன்னு போட்டுடலாம், கடகடன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அவன் என்ன கேட்கறான்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, ஈஸி தான். தெளிவாக புரியுதுங்களா? கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற சம்ஸை டிஸ்கஷன் பண்ணுவோம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.